எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு, அம்மாவுக்கும் அப்பாவும் ஆண் குழந்தை இல்லை. புதுவுடையார்ட்ட வேண்டது, எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கிறேன், அது ஏன் குழந்தை இல்லை, உனக்கு தத்தம் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம சொல்லுவாங்க, படியில் உட்காரக்கூடாது, வீட்டுக்கு ஆகாது. வாசப்படி மகாலட்சுமி மேலே உட்காரக்கூடாது. நல்ல ஒரு பௌர்ணமி, நிலாவை பார்த்துட்டு படுத்துருக்குறோம். இந்த கதை சொல்கிற பழக்கம் எங்கள் அம்மாவுக்கு. அவர் அப்படியே சாயங்கால நேரத்தில் மசந்த நேரத்தில் அப்படி நடந்து போயிட்டுருக்கார். நல்லவர் ஒரு யதார்த்தம் சந்திக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதம் வந்துடுது. இந்த நல்லவர் என்னமோ கீழே விழுந்துட்டார். இவர் ஓங்கி அடிக்கிறாரு. அந்த கெட்டவர் கீழே அடிக்கும்போது சொல்கிறாரு, நீ என்னை அடிக்கிறது இல்லை, யாரும் இல்லைன்னா என்னை அடிக்கிறது இல்லை, மேலே இருக்க நிலா சாட்சி அப்படிங்கிறார். இந்த நிலா எங்கே இருந்தாலும் நீ செய்யக்கூடிய நல்லது கெட்டதை, நீ சில நல்லது கெட்டதை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது மாறவே மாறாது. வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீகத்துக்குள்ளே வரவங்க பெரும்பாலும் ஏதாவது ஒரு பெரிய பண கஷ்டத்தில் உள்ள வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இறப்பு நடந்திருக்கும் அதனால் உள்ள வருவாங்க. அதாவது ஒரு விரக்தி மனப்பான்மையில் தான் ஆன்மீகத்துக்குள்ளேயே வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சிலர் சின்ன வயசுலேருந்தே அந்த ஆன்மீகத்தை ஒட்டியே வளர்ந்துருப்பாங்க, ஏதாவது ஒரு சாமி பிடிச்சிருக்கும் அதனால் வந்திருப்பாங்க, இப்படிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்க? அந்த டேர்னிங் பாயிண்ட்டுன்னா என்ன சார், அது சொல்லுங்கள். நிறைய உதாரணம் இன்றைக்கி சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசினதில்லை, ஆனால் இன்றைக்கி பேசணும். முதல் நிகழ்வு எங்கள் தாத்தா சொல்லிட்டாரு, அம்மாவுக்கும் அப்பாவும் ஆண் குழந்தை இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட போயிட்டு புதுவுடையார்ட்ட வேண்டது, எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா உன் பேரை வைக்கிறேன். எப்படி பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பேர் புதுவுடை மூர்த்தி. இது ஒரு பரிகாரமாக. ஏன்னா நாளைக்கு குழந்தை இல்லாதவங்க ஏதோ ஒரு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு உன் பேரை வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இன்றைக்கும் வர பழக்கம் இருக்குது. நீங்கள் அது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். 2வது விஷயம், குழந்தை பிறந்தாலும் தங்காதுங்கிறாரு எங்கள் தாத்தா. எப்படி இருக்கும் அப்படின்னா, மாரியம்மட்ட போய் என்ன பண்ணுது, தாயே நீ பிறந்த உடனே அது ஏன் குழந்தை இல்லை, உனக்கு தத்தம் பண்ணி கொடுத்தாரு. எப்படி தத்து கொடுத்தாரு. அப்பையும் இந்த கடவுள் எப்படி வர்றாரு பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கு தத்தம் பண்ணி கொடுத்தாருன்னு வேண்டிட்டு பிறந்தோடனே என்னை தத்தம் பண்ணி கொடுத்துட்டு. இப்போ அப்போயும் நான் சொல்வேன், எனக்கு ஒரு அம்மா இல்லை 2 அம்மா. ஒன்று என்னை பெற்றெடுத்தது, ஒன்று என்னை தத்தம் பண்ணி கொடுத்த மாரியம்மன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன பிள்ளையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 1வது படிக்கும்போது 1வது 2வது படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த நிகழ்வுகள் மட்டும் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, படியில் உட்காரக்கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம சொல்லுவாங்க, படியில் உட்காரக்கூடாது, வீட்டுக்கு ஆகாது, மகாலட்சுமி வாசப்படி மகாலட்சுமி மேலே உட்காரக்கூடாது. ஒரு நாள் என்ன பண்ணுறேன், ஏன் உட்காரக்கூடாதுன்னு கேட்குறேன். நம்ம அப்படி தானே கேட்போம் சின்ன பிள்ளையா தான். உடனே அதுக்கு என்ன சொல்லுது, சிவனும் பார்வதியும் படி அளப்பாங்க அப்படின்னோடனே நான் என்ன பண்ணுறேன், நம்ம வீட்டில் மரக்காப்ப படி இருக்குல்ல, அந்த படி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்குறேன். சாயங்காலம் 6 மணிக்கு படி அளப்பாங்க, சாயங்காலம் உட்காரக்கூடாதுன்னொன்னே சாயங்காலம் படி அளக்க எதோ வரப்போகிறாங்க, படி எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்குறேன். அப்போ என்ன பண்ணுறேன், ஏன்டா படி எடுத்து வச்சு உட்காந்து, இல்லை நீ தான் சொன்னில்ல சிவனும் பார்வதி படி அளப்பாங்கல்ல அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் அல்லடா, நீ என்ன நல்லது கெட்டது செய்கிறியோ அது அன்னன்னைக்கு கூலி கொடுக்கறதுக்கு, அடுத்தடுத்த நாள் நீ என்னென்ன செய்கிறியோ அதில் நல்லதையும் கெட்டதையும் கலந்து கொடுக்கறதுக்கு உனக்கு கடவுள் இப்படி ஒன்று விஷயம் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இப்படி கோவில் கோவில் போகும்போது படித்த ஸ்கூலும் ஏற்றப்பலே ஒரு சிவன் கோவில், முக்தீஸ்வரர் நலநாயகி. அந்த கோவிலோட பேர் முக்தீஸ்வரர். என்ன அப்படின்னா, அந்த சாமியை பார்த்தோன்னா இதுதான் எங்கள் அப்பா அம்மான்னு சின்ன பிள்ளை விளையாடும் போது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதுதான் எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீ என்னை அடிச்சுன்னு வச்சுக்க எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன். இது ஏன்னா நீங்கள் அந்த ஆன்மீகம்னு கேட்டோடனே இப்படி ஒரு நிகழ்வு. சின்ன பிள்ளைகள் எல்லாருமே நம்ம வாசலில் வெளியில் தான் படுத்துருப்போம். அந்த காலத்தில் எல்லாருமே கூரை வீடு, வெளியில் வாசலில் வராண்டாவில் தானே படுத்துருப்போம். ஒரு நாள் என்ன பண்ணுது, நல்ல ஒரு பௌர்ணமி, நிலாவை பார்த்துட்டு படுத்துருக்குறோம். இந்த கதை சொல்கிற பழக்கம் எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க அந்த காலத்தில் தானே, இந்த காலத்தில் தான் நம்ம என்ன யூடியூப்பு ஏதோ பார்க்குறோம். அந்த காலத்தில் எல்லாருமே டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, கரண்ட்டு கிடையாது, சிமிலி விளக்கு தான். அந்த சிமிலி விளக்குமே என்ன பண்ணும், 6 மணிக்கெல்லாம் அணைச்சிக்கணும். ஏன்னா மண்ணெண்ணெய் இருக்காது. அடுத்த நாளைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டதுன்னா மண்ணெண்ணெய் இருக்காது சொல்லி அதை இது பண்ணிடுவோம். இப்போ என்னென்னா, நான் அப்பயுமே என்னென்னா சின்ன பிள்ளைல நம்ம வானத்தை அதிக நேரம் பார்க்கணும். ஒரு நாள் அப்படி பார்க்கும்போது அம்மா ஒரு கதை சொல்லுது, நான் ஒரு கதை உனக்கு சொல்கிறேன். நான் சரிம்மா சொல்லுமா. அந்த ஊரில் ஒரு ரொம்ப நல்லவர் ஒருத்தர் இருக்கார். இப்போ நல்லவர்னு தான் ஒருத்தர், கெட்டவர்னு ஒருத்தர், ஏதோ ஒருத்தர் இருப்பார். அவர் பிடிக்காத, அந்த நல்லவரை பிடிக்காத ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் அப்படியே யதார்த்தமாக ஒரு நாள் ஒரு பௌர்ணமி நாளில் அவர் அப்படியே சாயங்கால நேரத்தில் மசந்த நேரத்தில் அப்படி நடந்து போயிட்டுருக்கார் நல்லவர். இவர் யதார்த்தமாக அந்த உராமப்படுறவர் என்ன பண்ணுறாரு, எப்பா இவங்களுக்குள்ளே போய் ஒரு யதார்த்தம் சந்திக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதம் வந்துடுது ஒரு வயலில்.
உடனே என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அடித்து பிடிச்சி தள்ளி விட்டு கீழே விழுவுறாரு. எங்கே இந்த நல்லவர் என்னமோ கீழே விழுந்துட்டார். இவர் ஓங்கி அடிக்கிறாரு. அந்த கெட்டவர் கீழே அடிக்கும்போது சொல்கிறாரு, நீ என்னை அடிக்கிறது இல்லை, யாரும் இல்லைன்னா என்னை அடிக்கிறது இல்லை, மேலே இருக்க நிராசாச்சு அப்படிங்கிறார். அவர் அந்த இடத்துல இறந்துடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, சமாதியில் வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கெட்டவர் என்ன பண்ணுறாரு, வந்துடுறாரு. இந்த ஊரில் தேடுறாங்க, அவர் கேட்குறாங்க, இவரை கேட்குறாங்க. அப்படியே போய் வருது, யாரும் கண்டுபிடிக்க முடியல. எங்கே போனார், எங்கே வந்தார், எங்கே ஊரை விட்டு ஓடிவிட்டாரு, இப்படியே சொல்லிவிட்டாங்க. இப்படி நடந்து போச்சு. ஒரு மாதம் 2 மாதம் அப்படி போனோடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நிலாவை பார்த்து சிரிக்கிறார். அவரோட மனைவி உட்காந்துட்டு, என்னங்க நிலாவை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, சொல்லுங்கள், என்கிட்ட இதை மறைக்கிறீங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரு ஒருத்தர் இருக்காருலாம், ரொம்ப நல்லா இருந்தால இது பேர் ஒரு நாள் போனவங்க 2 பேரும் கைகளை பாய்ச்சி தள்ளி விட்டா கீழே விழுந்துட்டார். அப்போ போகும்போது அவர் இறக்கும்போது என்ன சொன்னார்னா, நிலாவே நீ தான் சாட்சின்னு சொன்னார். எங்கே நிலா வந்து சாட்சி சொல்லுதாம்ல, அந்த ஆள் போய் 2 மாதம் ஆகிட்டு என்னை யாருமே கேட்கவே இல்லையா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க, இப்படி பண்ணாதீங்க, எங்கே என்னன்னு வயலில் இது மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார். இது நடந்து முடிஞ்சு ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த புருஷனுக்கு பொண்டாட்டி சண்டை வந்துட்டு, இந்த பொண்டாட்டி என்ன பண்ணிவிட்டு நேராக போய் என்ன பண்ணிவிட்டு போலீஸில் இதுமாரி இவர் தான் இதுமாரி பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கு. சொன்ன உடனே இவர் அப்போ தான் சொன்னிச்சான். அப்போ அவன் சொன்னாரான், அந்த கெட்டவர் சொல்கிறாரான், நிலா சாட்சி சொல்லிட்டு, எப்படி நல்லா சாட்சி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைதானாரா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லும். ஏன் அப்படின்னா, இந்த நிலா எங்கே இருந்தாலும் நீ செய்யக்கூடிய நல்லது கெட்டதை, நீ சில நல்லது கெட்டதை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது மாறவே மாறாது. நீ அது நவக்கிரகங்கள் அதை உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இப்படியே ஒவ்வொரு நிகழ்வுகளாக இது. ஏன்னா இந்த கிரகமோ, இந்த நட்சத்திரமோ, நட்சத்திர மண்டலமோ, சூரியனோ, சந்திரனோ, இது எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளை அப்படியே ஒரு கட்டமைக்குது. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்னதாக ஒரு நிகழ்வு. எல்லாருமே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஒரு மனிதன் வாழ்க்கையை மாற்றும். என்னுடைய நிகழ்வும் அப்படி. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறேன், ஒருத்தர் நீங்கள் படிக்க மாட்டீங்க, நீ உருப்படவே மாட்டா சொன்னால் எப்படி இருக்கும், கோவம் வரும்ல, எக்ஸ்ட்ரீமான கோவம். ஆனால் அந்த கோவம் எனக்குள்ள அது ஒரு கோவிலில் ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கோவிலில் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கும் அந்த பலம் தான். இப்போ நம்ம 4 பேரை பேசும்போது உங்களுக்கும் அதான் எனக்கும் தானே, எப்படி இருக்கும் எனக்கு உள்ளுக்குள்ளன்னா அப்படியே. அப்போ இந்த கோபம் எனக்கு வைராக்கியமாக மாறுது. எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பொங்குது. நீங்களாம் எதுக்கும் லாய்க்கு இல்லை, நீங்கள் படிக்கவே மாட்டீங்க, நீங்கள் எதுக்கும் உருப்பட மாட்டீங்க, அப்படியே பேசுகிறாங்க. அப்படி பேச நமக்கு அப்படியே அந்த கோபத்தை காமிக்க முடியாமல் அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். அப்போ நான் உணர்ந்த அப்போ அந்த நிகழ்வில் நான் ஏன் அந்த இடத்துல அந்த சிவன் பார்வதிக்கு முன்னாடி அப்படி ஒரு காரத்தை கேட்டவுடனே, இன்னும் இடத்துல நீ எப்படி இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் பேசினா எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் உட்காந்து பேசினா எப்படி இருக்கும், ஏன்னா நீ கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ன நீ 2 பேரும் இப்படி உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, பேசக்கூடாது பாருங்களேன். அவங்கவுங்க நிலை, அவங்கவுங்கள ஜாதகத்தில், அவங்கவுங்கள பிராப்தத்தில், அவங்கவுங்கள கர்மாவில், அவங்க விதியில், அவங்க தலையெழுத்தில் தானே அவங்க வர முடியும். எல்லோரும் ஒரே நாளில் எல்லோரும் நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா தான் படிக்கிறோம். ஒருத்தர் மார்க் எடுக்க முடியும், ஒருத்தர் மார்க் எடுக்க முடியாது. ஒரு பிள்ளைய அடிக்கிறாங்க, ஒரு பிள்ளைய அடித்து வளர்க்குறாங்க, ஒரு பிள்ளைய சொல்லி வளர்க்குறாங்க, ஒரு பிள்ளைய அதட்டி வளர்க்குறாங்க. எல்லோரும் வளர்க்கணும், எல்லா அப்பா அம்மாவும் அப்படி தான் நினச்சாங்க. எப்படி சிவன் பார்வதி நீ என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பொங்குற பொங்கு எனக்கு என்னமோ காய்ச்சி கொடுக்குற மாரி, நம்ம ஒரு மெய் சிலிருக்கிற மாரி, நீ கோபமாக எடுக்க போறியா இல்லை வைராக்கியமாக எடுக்க போறியா அப்படின்னு ஒரு உணர்வு வருது. சூப்பர். ஆஹா, இது என்னடா இது இப்படி ஒரு திருவிழாட நான் எதிர்பார்க்க வேண்டாம். நான் என்னன்னா உங்கள் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, மூர்த்தி நீ கோவமாக பார்த்தா எப்படி, வைராக்கியமாக பார்த்தா எப்படி அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் சொன்னோன்னே ஆடிவிட்டேன். சுச்சோ ஆமாம்ல, நீங்கள் என்னை ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் சொல்கிறோம், ஒரு கோவிலில் சொல்கிறோம். அப்போ கோவில் நான் அப்படி தான் நினச்சேன். அப்பா நீ ஏதோ திருவிளையாடல் பண்ணுறா, எப்படி திருவிளையாடல், நான் படிக்கணும், நான் படிக்கணும். அதுக்கு பிறகு எப்படியெல்லாம் படிக்க முடியும் என்னால், ஏன் தகுதிக்கு நான் அப்படியே ஹோல்டு மாடல்லாம் கிடையாது, ஆனாலும் எல்லா கிளாஸ்லையும் பாஸ் பண்ணிட்டேன். பிஏ படித்தேன், 12th முடித்தேன். 12th முடித்தா போதுங்கிற இடத்துல இருந்த ஒரு நிகழ்வு. 12th படிக்கலப்பெல்லாம், 12th படிக்க கூட இல்லை.
அப்படி எப்படின்னா அவன் 12th முடிச்சு, பிஏ முடிச்சு, எம்ஏ முடிச்சு, பிஎட் முடிச்சு, அப்புறம் எம்ஏ அடுத்த எம்ஏ அஸ்ட்ராலஜி படித்து, அப்புறம் பிஹெச்டி முடித்து, இப்போ பிஹெச்டி வாங்கிடணும். இதில் பட்டம் இன்னைக்கு பெரிய ஆன்மீக குருவாகவே ஆயிட்டீங்களா சார்? அது ஒரே ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில். இது ஏன்னா நிறைய நிகழ்வுகள், ஒவ்வொரு நிகழ்வையும் நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், 100 புத்தகம் எழுதலாம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே உணர்வுகளில், சந்தோஷத்தில், வார்த்தைகளில் அப்படியே இந்த ஆன்மீகம் வந்து அப்படியே எனக்குள்ளே வருது. அப்போ என்ன பண்ணுறேன், ஆஹா, ஏன்னா பிறப்புக்கு முன்னாடியே நம்ம பேர் வைக்கிறாங்க, பிறந்த உடனே நம்ம தத்தம் பண்ணி கொடுத்துட்றாங்க, வாழ்க்கையெல்லாம் இப்படியே. ஆனால் ஆன்மீகம் வந்து இந்த கோள்களோடையே இயங்குது. அப்போ கோபமும் செவ்வாய் தான், வைராக்கியமும் செவ்வாய் தான். அப்போ எது வேணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். உங்கள் கோவப்பட்டு உங்கள்கிட்ட சண்டை போடலாம், ஆனால் வைராக்கியமாக தான் ஜெயிக்கணும்ல. அப்போ ஆஹா, ஜெயிச்சிடலாமே, பார்த்தலாமே, அவன் பண்ணிடலாமே, படித்து முடிச்சு உண்மையிலே அவர்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, ஆனால் அவர் மறந்துருப்பார். அவர் இல்லை, அவர் பேச வச்சது அந்த கடவுளும் அந்த கிரகமும், அந்த வைராக்கியம் மூர்த்திகிட்ட வரணும். அப்போ தான் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஜோதிடம், கடவுள், பக்தி, சாமி அதை பற்றி நிறைய தேடுதல் ஆரம்பிச்சு, அப்புறம் ஒவ்வொரு நிலைகளையும் வந்து அதுக்கு பிறகு தான் அந்த ஜோதிடம் வந்து, அதுக்கு பிறகு தான் அப்புறம் 21 வருஷம் பழனி மலைக்கு போனதும். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வடக்கு பக்கம் போ அப்படின்னா, வடக்கு பக்கம் எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்புறம் தான் நீம்கரோலி போய் உத்தரகாண்டை போய் இப்படியே ஜோதிடம் வந்து புத்தகம் எழுத ஆரம்பித்து, இது என்னென்னா ஆஞ்சநேயர்கிட்ட போனது பிறகும், ஏன்னா ஆஞ்சநேயர்கிட்ட போனது பிறகு உன்னையே நான் பார்க்க வந்தேன், என்னையே பார்க்க அனுமதிச்சா, நான் நாளைக்கு ஜெயிக்கலைன்னா உன்னையே நான் சந்தேகப்பட்டுவேன்னு சொல்லி அவர் என்னையை வந்து நீ புத்தகம் எழுதுன்னு சொல்லி அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சு. அப்போ ஏன்னா இது ஒவ்வொரு நிகழ்வுமே, இது எப்படி ஒவ்வொரு அணுக்களும், ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு மைட்டோகாண்ட்ரியாவும் கடவுள் அந்த கிரகத்தோடைய பிடியும் கிரகத்தோட செயலும் தான் நம்மளுக்குள்ளே இயங்குது. அப்படி இயக்குனுச்சு. அதுதான் என் வாழ்க்கையை மாற்றினுச்சு. அது நிறைய அனுபவங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி.